கம்பனில் கற்பனை. கம்பமகா சமுத்திரம் கணக்கற்ற மகா நதிகளின் சங்கமம். காகுத்தன் வகுத்த நெறியை காசினிக்கு காலத்தால் அழிக்க இயலா அளவுக்கு போதித்து வரும் கருத்து பெட்டகம். படிப்போரின் நாடி நரம்புகளில் பேரின்பச் சுவைகூட்டும் அமுத சுரபி. வாழும் மனிதர்களின் மன இருளை விரட்டும் சூரிய வெளிச்சம். உலகளவில் சகோதரத்துவத்தை உறக்கச் சொல்லி இதய ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்திடும் தத்துவ புதையல். அன்பு, தியாகம், காதல், கற்பு, நட்பு, வீரம், செய்நன்றி, பக்தி என்கின்ற அனைத்து உணர்வுகளுக்கும் ஓவியம் தீட்டும் பிரம்மனின் தூரிகை. கம்பன் இல்லையெனில் கற்பனைக்கும் கவிச்சுவைக்கும் தட்டுப்பாடு நேர்ந்திருக்கும். 12000 பாடல்களை கற்பதும் சிந்திப்பதும் சிந்தித்தவற்றை மக்கள் மன்றத்தில் சேர்ப்பதும் ஈடு இணையில்லாத தவம். கம்பன் எழுதிய கவிதை வரிகள் ஒவ்வொன்றிலும் கற்பக தருக்களின் வள்ளல் தன்மையை ரசிக்கலாம், சிலிர்க்கலாம். மால் கடிந்த தவ முனி வான்மீகி என்பான் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்து முள் அடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி பாருக்கு ஈந்தான். மேல் படிந்த பிசின் அகற்றி மெல்லக்கீறி மெதுவாகச் சுளையெடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான். கம்பன் என்ற தமிழ்த்தாயார் நோற்றமைந்தன் என்று நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் சுவைபட உரைக்கின்றார். வான்மீகி ராமாயணத்தை கம்பன் தன் காவிய ஆக்கத்திற்கு அடிப்படையாக வைத்து கொண்டாரே ஒழிய மொழிபெயர்க்கவோ தழுவியோ எழுதவில்லை. அவன் ஒரு படைப்பு கவிஞன், புதுமை கவிஞன், புரட்சி கவிஞன் என்று அறிஞர் சாவே சுப்பிரமணியன் கூறுகின்றார். கற்பனை என்ற சொல் முதலில் திருமூலர்தான் தான் இயற்றிய திருமந்திரத்தில் கையாண்டார். இச்சொல் பல்வேறு பொருள்களில் 12 இடங்களில் கையாளப்பட்டுள்ளது. சுந்தரமூர்த்தி நாயனார் இச்சொல்லை தம் தேவாரத்தில் கற்பனை கற்பித்த கடவுளை என்ற தொடரில் குறிப்பிடுகின்றார். மேலும் கற்பனை கற்பித்து ஆண்டாய் என்று மாணிக்க வாசகரும் குறிப்பிடுகிறார். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி என்று சேக்கிழார் பெரிய புராணத்தில் குறிப்பிடுகிறார். கற்பனை தேரேறி காவியவானை அளந்த கம்பன் கற்பனை என்ற சொல்லை மிக அரிதாகவே ஓரிரு இடங்களில் கையாண்டுள்ளதை காணலாம். நற்பெருங்கல்வி செல்வம் நவையறு நெறியை நண்ணி முற்பயன் உணர்ந்த தூயோர் மொழியொடும் பழகி முற்றி பிற்பயன் உணர்தல் தேற்றா பேதையால் வஞ்சன் செய்த கற்பனை என்ன ஓடி கலந்தது கள்ளின் வேகம் என்று கம்பன் களியாட்டு படலத்தில் கள்ளுண்டார் நிலையை பேசுகின்றான். பாலகாண்டம் நகரப்படலத்தில் ஒரு காட்சி. சூரியனும் சந்திரனும் நாள்தோறும் வானில் திரிவதை கம்பர் கற்பிக்கும் திறம் போற்றத்தக்கது. பெருமை தங்கி அயோத்தி மாநகருக்கு இணையான பிறிதொரு நகரத்தை மும்மூர்த்தியும் இதுவரை கண்டிலர். அத்தகு சிறப்புமிக்க அயோத்தி மாநகரை காணும் விருப்பினால்தான் வானத்தில் சந்திர சூரியன் தோன்றினர். இதுவன்றி வேறு காரணம் சொல்ல முடியுமோ என்று ஆசிரியர் வியந்து போற்றுகின்றார். அயோத்தியின் பெருமையை கண்டு மகிழ்வதற்காகவே வானத்தில் 2 சுடர் வந்தன என கூறுவதால் அந்த 2 சுடர் நாயகர்களின் வியந்து காணும் உணர்வினை உணர்த்தும் பாடல் மிக அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உமைக்கொரு பாகத்து ஒருவனும் இருவர்க்கு ஒருதனி கொழுனனும் மலர் மேல் கமைப்பெறும் செல்வ கடவுளும் உவமை கண்டிலர். அங்கு அது காண்பான் அமைப்பெறும் காதல் அது பிடித்து உந்த அந்தரம் சந்திர ஆதித்தர் இமைப்பிலர் திரிவர் அதுவல்லால் இதனுக்கு இயம்பலாம் ஏது மற்ற யாதோ என்று பாடுகின்றான் கம்பன். அடுத்ததாக சூரியோதய காட்சியை கம்பன் தன் தூரிகையில் வரைந்த பாட்டு அயோத்தியா காண்டம் தைலமாட்டு படலத்தில் படித்தின்புறத்தக்க ஒன்று. தயரதன் சூரிய குலத்து அரசன் ஆதலின் சூரியனுக்கு அவன் அரும் புதல்வன் ஆகின்றான். கைகேயி வரத்தால் ராமன் காடேகியதும் தயரதன் இறக்கின்றான். தன் குல ஆட்சியாளன் இறந்ததும் பிள்ளைகள் ராமலக்குவர் கானகம் சென்றதாலும் பரத சத்ருக்னன் கேகய நாடு சென்றதாலும் கோசல நாடு அரசன் இல்லாமல் தவித்து போய்விட்டது. இதை கண்ட சூரியன் தன் சந்ததியினர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கும் வரையிலும் தான் உலகை ஆளப்போவதாக கூறுகின்றானாம். தான் இந்த உலகத்தை ஆளுகின்றேன், இந்த அயோத்தியை ஆளுகின்றேன் என்று விரைவில் உதயமாகிவிட்டானாம் என்று கம்பன் தன்னுடைய கற்பனை ஏற்றி கூறுகின்றார். வானே புக்கான் அரும் புதல்வன் மக்கள் அகன்றார் வருமளவும் யானே காப்பென் இவ்வுலகை என்பான் போல எரிகதிரோன் என்று பாடுகின்றான் கம்பன். கிட்கிந்தா காண்டம் அரசியல் படலத்தில்
ஒரு சூரியோதய காட்சி. சுக்ரீவனுக்கு முடிசூட்டு விழா. சூரியன் புதல்வன் அல்லவா சுக்ரீவன். அதனால் தன் மகனுக்கு முடிசூட்டு விழா நடக்க இருக்கின்றது என்று அறிந்து விரைவாகவே உதயமாகிவிட்டானாம். தன் மகனான சுக்ரீவன் பொன்னாலான மணிமுடி தரிக்கப் போகின்றான் என்று தந்தையான சூரியன் அதை கண்டு பேருவகை அடைய முற்பட்டான். அதனால் விரைவில் உதயமானான் என்று கம்பன் பாடுகின்றான். அந்த முடிசூட்டு விழாவிற்கு உதவிக்கு திருமகளும் வந்து சேரும்படி அவள் உறைவிடமான சிறந்த தாமரை மலர்களின் இதழ்களாகிய கதவுகளை தன் கதிர்களாகிய கைகளினால் திறந்துவிட்டான் என்றும் கற்பனை செய்து பாடிய விதம் அருமையோ அருமை. சூரியன் உதயமானதும் தாமரை மலர்வது இயல்பானதுதானே. அதனால்தானே தாமரை நாயகன் என்று சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு. அதை இப்படி தன் குறிப்பை ஏற்றி கூறுகின்றான் கம்பன். புதல்வன் பொன்மகுடம் பொறுத்தலால் முதல்வன் பேருவகைக்கு முந்துவான். உதவும் பூமகள் சேர ஒன்மலர் கதவம் செய்ய கரத்தின் நீக்கினான் என்று பாடுகின்றான் கம்பன். ஒன்றை இன்னொன்றோடு ஒப்புமைப்படுத்துவதும் உவமிப்பதும் சார்த்திக் கூறுவதும் கற்பனையின் மற்றொரு நிலை என்றாலும் உவமையும் கூட பொருத்தமுறாது என்ற நிலையில் கற்பனையின் தன்மையும் அதுவும் சென்று எட்ட இயலாது என்ற கவிஞன் நினைப்பும் ஒரு பாடலில் வெளிப்படுகின்றது. அது கம்பன் ராமனுடைய அழகினை வர்ணிக்கும் பாடல். வெய்யோ நொழி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று பாடுகின்றான் கம்பன். ராமன் அழகை எப்படி சொல்வது, எதற்கு உவமைப்படுத்துவது என்று சொல்லி சொல்லி திகைக்கின்றான் கம்பன். ராமனை மைக்கு உவமை சொல்லலாமா என்று எண்ணுகின்றான். ஆனால் மை கண்மையானது, கண்ணுக்கிடப்படக்கூடிய மையானது அந்த இட்டுக்கொண்டவனுடைய கண்களில் எரிச்சலை ஏற்படுத்துமே. ஆனால் ராமனுடைய திருவுருவத்தை பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு குளிர்ச்சி அல்லவா ஏற்படுகின்றது. எனவே மையை ஒதுக்கி விடலாம் என்று ஒதுக்கிவிட்டானாம். அவன் நிறம் பச்சை மாமலை அல்லவா. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்று பாடுகின்றோம் இல்லையா. அந்த பச்சை மாமலை போன்றவன். எனவே மரகதத்தை அவனுக்கு உவமையாக சொல்லலாமா என்று எண்ணுகின்றான் கம்பன். ஆனால் மரகதம் கல்லல்லவா. கல்லையா ராமனுக்கு உவமை சொல்வது? அதுவும் சரிப்படவில்லை. அவன் நீலமேக சியாமலனாக இருக்கின்றான். எனவே நீல நிற கடலை உவமையாக கூறலாமா என்று சிந்திக்கின்றான் கம்பன். கடல் நீரை பருக முடியாதல்லவா. ஆனால் ராமனை எல்லோரும் அனுபவிக்கலாமே. அவனை பருக முடியும், ருசிக்க முடியும், விழுங்க முடியும். எனவே கடல் நிறத்தையும் அவனுக்கு உவமை கூற முடியாது. அதை நீக்கிவிட்டு மழை முகிலை அவனுக்கு உவமை கூற முடியுமா என்று யோசித்து பார்க்கின்றார். மழை முகில் சில இடங்களில் பெய்யும், பல இடங்களில் பெய்யாமல் கெடுக்கும். மழை பாரபட்சமுடையதானே. ஆனால் எம்பெருமான் பாரபட்சமற்றவன். எனவே மழை முகிலையும் அவனுக்கு உவமையாக கூற முடியாது. பாகவதர் ஒருவர் இசைக்கச்சேரி செய்கின்றார். ஆலாபனை செய்கின்ற பொழுது கற்பனையில் மேல் ஸ்தாயில் சஞ்சாரம் செய்தாராம். அதற்கு மேலும் போக வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் முடியவில்லை. அப்பொழுது பாகவதர் கையை மேலே உயர்த்தி விடுகின்றார். அதற்கு என்ன பொருள் தெரியுமா? என்னால் மேலே சஞ்சாரம் செய்ய முடியவில்லை, கேட்கக்கூடிய நீங்கள் உங்களால் முடிந்தவரை மேலே செல்லுங்கள் என்று கையை உயர்த்தி காண்பித்து விடுகின்றார். அதை போல்தான் கம்பரும் எம்பெருமானுடைய அழகை இதற்கு மேலும் தன்னால் கற்பனை செய்ய முடியாது என்று எண்ணி ஐயோ என்று சொல்லி அத்தனை உணர்ச்சிகளையும் கற்பனை நயம்பட உட்புகுத்துகின்றார். இறைவன் கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். அவன் கற்பனை கடந்த ஜோதி என்பதையும் இப்பாடல் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றான் கம்பன். கற்பனைக்கு எட்டாதது என்று ஒன்று இருக்க கற்பனை செய்ய முயன்றாலும் தோல்வியுறும் நிலையே இது என்பதை உணர்த்தக்கூடிய பாடல்தான் இவ்வாறு நமக்கு கம்பன் பாடியது. இதே போன்றேதான் மற்றொரு பாடல் சீதையை வர்ணிக்கின்ற பொழுது வில்லொக்கும் நுதல் என்றாலும் வேலொக்கும் விழி என்றாலும் பல்லொக்கும் முத்தென்றாலும் பவளத்தை இதழ் என்றாலும் சொல்லொக்கும் பொருள் ஒவ்வாதால் சொல்லலாம் உவமை உண்டோ நெல்லொக்கும் புல் என்றாலும் நேர் உரைத்தது ஆகவற்றோ என்று ஆரண்ய காண்டத்தில் சூர்பனகை சூழ்ச்சி படலத்தில் வரக்கூடிய அற்புதமானதொரு பாடல். சீதையினுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய பாடல். இந்த சீதையினுடைய அழகு கற்பனைக்கு எட்டாததென்ற நயத்தை உணர்த்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. கம்பனின் மிகை கற்பனைக்கு ஒரு சான்று. பாலகாண்டம் தாடகை வதை படலத்தில் அரக்கர்களிடமிருந்து வேள்வியை காக்க அஞ்சனவண்ணன் ராமனை விஸ்வாமித்திரர் அழைத்துச் செல்கிறார். வேள்வியை தடுக்க தாடகை வெளிப்படுகின்றாள். அவளுடைய தோற்றத்தை கம்பன் இவ்வடிவில் இந்த மாதிரி வர்ணிக்கின்றான். எப்படி பாருங்கள். வியப்பின் உச்சத்திற்கே கொண்டு செல்லக்கூடிய வருணனை. தாடகை
சிறு சிறு குன்றுகளை பரல் கற்களாக அமைத்து செய்யப்பட்ட சிலம்புகளை காலில் அணிந்திருக்கின்றாள். அவள் ஓரிடத்தில் காலடி வைத்தால் அந்த இடம் மிகவும் பள்ளமாகி கடல் நீரெல்லாம் அங்கு வந்து கடல் இருந்த இடம் மேடாகி விடுகின்றது. மேலும் அவள் வருகையைக் கண்ட யமன் பயந்து குகைக்குள் ஒளிந்து கொள்கின்றான். அவள் ஓடி வரும் வேகத்தால் அங்குள்ள நிலையான மலைகள் எல்லாம் பெயர்ந்து அவள் பின்னால் வேகத்தோடு ஓடி வருகின்றனவாம். மலைகளையும் குன்றுகளையும் பரல் கற்களாக அமைத்து செய்யப்பட்ட சிலம்பு என்றால் அணியக்கூடிய தாடகையின் கால்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை படிப்போரின் கற்பனைக்கே விட்டுவிடுகின்றான் கம்பன். சிலம்புகள் சிலம்பிடை செரித்த கழலோடும் நிலம்புக மிதித்தனள் நெளித்த குழிவேலை சலம்புக அனல் தருகன் அந்தகனும் அஞ்சி பிலம்புக நிலக்கிரிகள் பின் தொடர வந்தாள் என்று அழகானதொரு கற்பனை நயத்தோடு அந்த சந்த நயத்தோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல். இது வெறுமனே கற்பனைதான் என்றாலும் கூட இதில் வியப்புணர்ச்சி மிகுந்திருப்பதை நாம் காணுகின்றோம். மேலும் இதில் வல்லின ஓசையே அமைந்து சந்தத்தினுடைய அழகை நமக்கு மிகுவித்து காட்டுகின்றது. இதே போன்று வல்லோசை மிகுந்த பாடல் ஒன்று கங்கைகான் படலத்தில் குகனால் பேசப்பட்ட உரையாக அமைந்திருக்கக்கூடிய பாடல். ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரே ஆள வேடு கொடுத்தது பார் எனும் இப்புகழ் மேவீரோ நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர் நாம் ஆளும் காடு கொடிக்கலராக எடுத்தது காணீரோ என்று கம்பன் பாடியது பரதன் படையைக் கண்டு கோபாவேசமாக குகன் கூறக்கூடிய உரை அமைந்த பாடல். நாட்டையும் ஆளவிடாமல் காட்டிற்கும் படையெடுத்து வந்துவிட்டானே இந்த பரதன் என்று ஐயமுற்று கூறிய இந்த பாடலில் வல்லோசை மிகுந்து வருவதை நாம் அறியலாம். வல்லோசை மட்டுமா, இடையின ஓசையிலும் கூட ஒரு பாடல் அமைந்திருக்கின்றது. ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் இல்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ ஏழைமை வேடன் இறந்திலன் என்றெனை ஏசாரோ என்று இதுவும் குகனால் கூறிய வீரமொழியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்தான். குகனால் கூறிய இந்த வீரமொழி செவிப்புலனுக்கு இன்பம் பயப்பதாக அமைந்திருக்கின்றது. மற்றொரு பாடல் கும்பகர்ணனை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக பாடக்கூடிய ஒரு பாடல். ஏனென்றால் போருக்கு எழுப்ப வேண்டும். அதனால் ராவணன் பல வீரர்களை அனுப்பி கும்பகர்ணனை எழுப்பச் சொல்லுகின்றான். எப்படி எழுப்புவது என்று அறியாமல் திகைத்திருக்கின்றார்கள். அதனை இங்கு கம்பன் சொல்லக்கூடிய விதமானது ரொம்ப ரொம்ப அழகானதொரு பாடல். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். என்ன அற்புதம் பாருங்கள். முதல் நாள் போர் முடிந்து ராவணன் சோகமாக அரண்மனைக்கு திரும்புகின்றான். என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நிற்கின்றான். அப்பொழுது அங்குள்ளோர் கும்பகர்ணனை எழுப்பி போருக்கு அனுப்புங்களேன், வெற்றி நிச்சயம் என்று கூற கும்பகர்ணனை எழுப்புவதற்காக அந்த கும்பகர்ணனை எழுப்புவதற்காக 1000 கிங்கரர்களை ராவணன் அனுப்பினானாம். அப்பொழுது அவர்கள் எழுப்புவது போன்று அமைந்திருக்கக்கூடிய பாடல். இதுல கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். கால தூதர் கையிலே உறங்குவாய் என்ற அந்த தொடரானது நம்முடைய உள்ளத்தை பிழிவதாக, கும்பகர்ணன் மேல் இரக்கம் தோற்றுவிப்பதாக அமைந்திருக்கக்கூடியதொரு பாடல். கும்பகர்ணனை எழுப்ப முயலும் வீரர்கள் அவன் எழாமல் இருப்பதைக் கண்டு இரக்கத்தோடு பாடுவதாக அமைந்த இந்த பாடலினுடைய கற்பனை நம்மையும் அவன்பால் இரக்கம் கொள்ள வைக்கின்றது. பகுத்தறிவுக்கு ஒவ்வாத மிகை கற்பனை பாடல்களும் நம்மை ரசிக்க தூண்டுகின்றது. அந்த பாடல் ஆலைவாய் கரும்பின் தேனும் அரிதலை பாழை தேனும் சோலை வீழ் கனியின் தேனும் தொடை இழி இறாலின் தேனும் மாலைவாய் உகுத்த தேனும் வரம்பிகந்து ஓடி வங்க வேலைவாய் மடுப்ப உண்டு மீனெல்லாம் கழிக்கும் மாதோ. இந்த பாடல்ல கம்பன் கோசல் நாட்டினுடைய வளம் மிகுதியை வர்ணிக்கின்றான். செழிப்புக்கு காரணம் என்ன? கோசல் நாட்டினுடைய செழிப்புக்கு என்ன காரணம்? அந்த நாட்டினுடைய நீர்வளம்தான். மேகம் முகந்த கடல் நீர் மலையில் மழையாக பொழிந்து அருவியாக வீழ்ந்து நதியாக பெருகி நாட்டை வளமுறச் செய்தது. இது இயல்பான காட்சி. அந்த நீர் ஆற்றை பார்த்த புலவன் தேன் ஆற்றை கற்பிக்கின்றான். பாளை, மலை, கனி, தேன்கூடு இவற்றினின்று தேன் சொட்டுவது இயல்பு. ஆனால் அவை பேரளவில் சிந்தின எனவும் பெருகி ஆறாக ஓடி கடலில் கலந்தன என்று கூறுவதும், அதுவும் உப்பு நீரே உண்டு வாழ்ந்த மீன்கள் எல்லாம் இந்த தேனை உண்டு மயங்கி கழித்தன என்பதும் மிகை. இதுதான் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதாக இருந்தாலும் கூட படித்து இன்புறத்தக்க மிகை கற்பனை பாடல். அது மட்டுமல்ல, நம் மனதினின்று நீங்காத ஒரு சந்தப் பாடலும் ஆகும். நாடென்ப நாடா வளர்த்தன என்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு இணங்க கோசல் நாட்டினுடைய வளமானது
கோசல் நாட்டினுடைய வயல் வளமானது நினைத்து நினைத்து படிக்க படிக்க உள்ளத்தில் உவகை ஏற்படுத்தக்கூடியது. சேல் உண்ட ஒண்கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம் மால் உண்ட நளினப் பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை கால் உண்ட சேற்று மேதி கன்று உள்ளிக் கழிப்பச் சோர்ந்த பால் உண்டு துயில பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை. தாமரை பூவில் ஓர் உயிரினம் உறங்குவதை கம்பர் காட்டுகின்றார். அது எந்த உயிரினம்? அன்னப்பறவையின் குஞ்சு. மீன் போன்ற கண்களை உடைய பெண்களின் பின்னே அவர்களைப் போன்றே தானும் நடக்க வேண்டும் என்பதால் தாமரையில் தானிட்ட குஞ்சினை கூட சிறிதும் நினைக்காமல் தாய் அன்னம் சென்று விட்டதாம் பெண்களின் பின்னே. இதனால் குஞ்சு உணவின்றி தவிக்கின்றது. ஆண்டாள் பாடினாள் இல்லையா திருப்பாவையில், கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர என்று பாடினாலே, அதை போலத்தான் தன் கன்றுகளை நினைத்து பாலை சொரியும் எருமைகளின் பாலை பருகுகின்றதாம் இந்த அன்னக்குஞ்சு. தாலாட்டு பாட அன்னை இல்லாததால் அவ்வயலில் உள்ள தேரைகள் தாலாட்டு பாடுகின்றனவாம். இதுதான் கம்பர் காட்டும் காட்சி. இதுபோன்றுதான் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் திருப்பரங்குன்றத்தின் நிறைவு பகுதியிலும் இருஞ்சேற்று அகல்வயல் விரிந்து வாயவிழ்ந்த முள்தான் தாமரை துஞ்சி என்று தாமரை பூவில் வண்டுகள் கள்ளுண்டு உறங்குவதை அழகாக பாடியிருப்பார். இதே போன்றதொரு மற்றொரு காட்சி கம்பன் நாகபாச படலத்தில் பாடிய பாடல். அதுவும் கேட்டு இன்புறத்தக்கதாக அமைந்திருப்பது. இந்திரஜித்தனால் ஏவப்பட்ட நாகபாசத்தால் கட்டுண்ட அனைவருமே கருடனது வருகையால் விடுபட்ட பின்னர் லக்குவன் உயிர் பெற்று எழுந்ததைப் போல வானரரும் உயிர் பெற்று எழுந்தார்களாம். கருடன் காலத்தால் செய்த உதவியை ராமன் பாராட்ட வானரங்களெல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனவாம். அந்த வானரங்களின் ஆரவாரத்தை ராவணன் கேட்டான். சீதையின் நினைவால் அவன் தூக்கத்தை மறந்தவனாய் இருந்தான் என சொன்ன கம்பன், அந்த இலங்கையில் துயிலாதவர்கள் இரண்டே பேர்தான் என்று கூறுகின்றான் கம்பன். ஏனையோரெல்லாம் துயின்றார்கள், இந்த 2 பேர் மட்டும் உறங்கவில்லை. யார் யார் என்றால் ராவணனும் சீதையும். தந்தையின் சொல்லை தலைமேல் கொண்டு தவக்கோலம் கொண்டு கானகம் புகுந்த அறத்தின் நாயகனாகிய அறத்தின் அண்ணலான ராமனை உயிரினங்களின் துன்பத்தை போக்குவதற்காக தான் பல்வேறு துன்பங்களை ஏற்று அனுபவிக்கக்கூடிய மேன்மை குணமுடையோனான ராமனை எண்ணி எண்ணி துயிலாத விழியுடன் இருந்தாள் சீதை. அடைய முடியாதவனாய் இருந்தும் அவளை அடைந்தே தீருவது என்ற ஆசையுடன் வேற்றுச் சிந்தனைக்கு இடமில்லாமல் சீதையின் நினைவிலேயே உருகிக்கொண்டு இரவையெல்லாம் துயிலாத கண்ணோடு பகலாக்கிக் கொண்டிருந்தான் ராவணன். இந்த இருவர் மட்டும்தான் தூங்காமல் இருந்தார்கள் என்பதை தாதை சொல் தலைமேல் கொண்ட தாபதன் தர்மமூர்த்தி ஈதைகள் தீர்க்கும் நாமத்து ராமனை எண்ணி ஏங்கும் சீதையும் அவளை உன்னிச் சிந்தனை தீர்ந்தும் தீரா பேதையும் அன்றி அவ்வூர் யார் உளர் துயில் பெறாதார் என்று நாகபாச படலத்தில் பாடுகின்ற கம்பனுடைய பாடலானது மீண்டும் மீண்டும் நம்மை படிக்க தூண்டுவதாக அமைந்திருக்கின்றது. தான் சொல்ல வரும் கருத்துக்களை தேர்ந்த சொற்களின் துணை கொண்டு கம்பன் எடுத்துரைக்கும் போது அவன் வடிக்கின்ற கவிதைகள் எல்லாமே காட்சிகளாக நம் மனத்திரையில் வந்து செல்லும். காட்சிகளாக நம் மனத்திரையில் மலர்ந்து மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக அமைந்திருக்கும். ஆரண்ய காண்டம் அகத்திய படலத்தில் அப்படித்தான் ஒரு காட்சி. அகத்திய முனிவரிடம் படைக்கலன்களை பெற்றுக்கொண்ட ராமனுக்கு பஞ்சவடியின் பெருமை எடுத்துச் சொல்லி அங்கு சென்று தங்கும்படி வழிகாட்டுகின்றான் அகத்தியன். பஞ்சவடியின் பெருமையை ராமனுக்கு சொல்லும்போது ஓங்கி உயர்ந்த மரங்களையும் அழகிய மலைகளையும் மணல் குன்றுகளையும் பூக்கள் மலரும் சோலைகளையும் குளிர்ந்த ஆறுகளையும் உடையது பஞ்சவடி என சொல்கின்றான். அப்பஞ்சவடியில் நல்ல பழங்களை தரும் வாழை மரங்களும் தேனை சொரிகின்ற பூக்களும் உள்ளன. தெய்வத்தன்மை பொருந்திய காவிரி போன்ற ஆறுகளும் உள்ள. அகத்திய முனிவரோடு தொடர்புடையதல்லவா காவிரி? வடபுலத்திலிருந்து அகத்திய முனிவன் தன் கமண்டலத்தில் சுமந்து வந்த கங்கைதான் பொன்னியாக பாய்கிறது. சோழ நாட்டைச் சேர்ந்த கம்பன் காவிரி தாயின் மடிதவழ்ந்த மகன் என்பதால் பொன்னியை மறக்காமல் பஞ்சவடியில் பொன்னி போன்ற ஆறுகள் உண்டு என்பதை எடுத்துரைக்கின்றான். அங்கு தேனும் பழமும் நெற்கதிர்களும் உண்டு என்று சொல்லி அந்த செந்நெல் கதிர்களுக்கு உவமை சொல்லும் போது அணிலின் வாலை போன்ற செந்நெல் கதிர்கள் என்று பாடுகின்றான். இவ்வாறு கம்பன் பாடுகின்ற அந்த பாடலைத்தான் நாம் கண்டு கேட்டு இன்புறத்தக்க பாடல். கன்னி இள வாழை கனி ஈவ கதிர்வாலின் செந்நெல் உள தேனொழுகு போதும் உள தெய்வ பொன்னி ஏனல் ஆய புனல் ஆறும் உள போதா அன்னம் உள பொன் இவளோடு அன்பின் விளையாட.
என்று பாடுகின்றான் கம்பன். இந்த பாடலில் வரும் உவமையை படித்துவிட்டு அணிலின் வாலையும் நெற்கதிரையும் பார்த்தோமானால் கம்பனுக்கு இயற்கை தாயிடம் இருந்த ஈர்ப்பையும் அவனது நுட்பமான கவிக்கண்களின் அற்புத பார்வையின் சிறப்பும் கற்பனையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. கடைசியாக யுத்த காண்டத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமானதொரு காட்சி, யுத்த காண்டம் மீட்சி படலத்தில் ஒரு காட்சி. ராவணவதம் முடிந்தது. விபீடனன் சீதையை அழைத்து வருகின்றான். ராமனின் ஆணையை நிறைவேற்றுவதற்காக. எப்படி என்றால், ராமனின் ஆணை என்னவென்றால், சீதையை சீரோடும் அலங்கரித்து அழைத்து கொண்டு வா என்று சொன்ன அந்த கட்டளை ஏற்று அழைத்து வருகின்றான் வீடனன். சீதை வந்தவுடனே தீயிடை புகச் சொல்லுகின்றான் ராமன், அவளுடைய கற்பினை சோதிப்பதற்காக. அறத்தின் நாயகன் அல்லவா, அதற்கேற்றவாறு தான் வாழ்ந்தாக வேண்டும், அதை தான் கடைபிடிக்க வேண்டும் முதலில் என்பதனால் எரியில் புகச் சொல்லுகின்றான். சீதை எரியிடை புகுந்த பின்னர் அக்னிதேவன் சீதையினுடைய கற்பின் மாட்சியை அறிவித்தலுமாக நிகழ்வுகள் அத்தனை முடிந்துபடுகின்றன. முடிந்தவுடன் பிரம்மனும் சிவனும் வருகின்றார்கள். ராமன் பரம்பொருள் என்பதை சிவபெருமான் ராமனுக்கு உணர்த்துகின்றார். உன்னை நீ ஒன்றும் உணர்ந்திலை போலுமால் உறவோய், முன்னை ஆதியா மூர்த்தினி மூவகை உலகின் அன்னை சீதையா மாது நின் மார்பின் வந்தமைந்தாள் என்று கூறியதோடு அல்லாமல் தயரதனை பார்த்து, தயரதனுடைய விமானம் மேலிருந்து புவிக்கு வருகின்றது. அவனை பார்த்து, நின் மைந்தனை தெருட்டி முன்னை வன் துயர் நீக்குதி மொயம்பினோய் என்று கூறுகின்றான் சிவபெருமான். சிவபெருமானுடைய கட்டளையாகி அருளை பெற்ற சக்கரவர்த்தி தயரதன் தன் அன்பு மகனை காண வேண்டும் எனும் ஆசையால் மண்ணுலகு வந்தான். ராமனும் தந்தை தயரதனுடைய மலர் போன்ற திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான். தன் மகனை பார்த்த மாத்திரத்தில் மகனை தழுவி தன்னோடு இறுக அணைத்து தன் கண்ணீரால் முழுக்காட்டி இதுகாரும் அவனை பிரிந்ததனால் ஏற்பட்ட துன்பங்கள் நீங்கும்படியாக கூறுகின்றான். என்ன என்றால், அன்று கேகையன் மகள் கொண்ட வரம் என்னும் அயல்வேல் இன்றுகாரும் என் இதயத்திடை நின்றது. என்னை கொன்று நீங்களது இப்பொழுது அகன்றது உன் குலப்பூன் மண்டலாகமாம் காந்த மாமணி இன்று வாங்க என்று கூறுகின்றான் தசரதன் கூறியதா கம்பன் கூறிய கூற்று இது. அன்று கைகேயி என்னிடம் பெற்றுக்கொண்ட வரமாகிய கூர்மையான வேல் என் நெஞ்சத்தில் இன்று வரையும் தங்கியிருந்தது. என்னை கொலை செய்து இறக்கச் செய்த பின்னரும் அந்த வேல் என்னுடைய உள்ளத்தை விட்டு நீங்கவில்லை. இன்றைக்கு உன்னை இறுகத் தழுவின போது உன் சிறந்த ஆபரணங்களை அணிந்த மனம் பொருந்திய மார்பாகிய காந்த மாமணி இழுத்தபடியால் அவ்வேல் அகன்று போயிற்று. அதாவது இதில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறையை கம்பன் எடுத்து வைக்கின்றான். என்ன என்றால், காந்த சிகிச்சை முறை நாம் கேள்வியுற்றிருக்கின்றோம். போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுடைய அந்த புண்ணில் சிறு சிறு அந்த படைக்கலத்தினுடைய அந்த துகள்கள் படிந்திருக்கலாம். அதை எடுப்பதற்கு என்ன செய்வார்கள், அந்த காந்தத்தை பக்கத்தில் கொண்டு சென்று அந்த அதில் இருக்கக்கூடிய துகள்களை எல்லாம் எடுப்பார்களாம். அந்த காந்தத்தை வைத்தவுடன் எப்படி அந்த இரும்பு துகள் படைக்கலத்தினுடைய துகள்கள் எல்லாம் அதோடு சேர்ந்து ஒட்டி கொண்டு வந்து விடுமோ, ஈர்க்கப்பட்டு வெளியேறுமோ, அதுபோல என்னுடைய இதயத்தை அறுத்ததாகிய அந்த அயில் வேல், கூர்மையான வேலானது நீ உன்னுடைய காந்த மாமணி என்று சொல்லக்கூடிய அந்த மார்பு தழுவினதினால் அந்த வேலானது அகன்று விட்டது என்று கூறுகின்றான் தயரதன்.